பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மொத்த நாட்டையே ஆச்சரியப்பட வைத்தது. ஜெகந்நாத் டெம்பிள் இந்தியாவின் மிக புனிதமான வைணவ தலங்களில் ஒன்று. இந்த கோவிலில் ஒரு தனி வழக்கம் உண்டு. சுவாமிக்கு நெய்வேதியம் படைத்த பிறகு அங்குள்ள அர்ச்சகர்கள் கையில் சிறிது தண்ணீர் ஊற்றி அந்த நீரில் ஜெகந்நாதரின் முகம் பிரதிபலிக்கிறதா என்று பார்ப்பார்கள். அந்த நீரில் சுவாமியின் முகம் தெரிந்தால் அவர் நெய்வேதியத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அறிகுறி. ஆனால் ஒரு நாள் 1800களில் நெய்வேதியம் படைத்த பிறகு அர்ச்சகர்கள் வழக்கம் போல் தண்ணீர் பார்த்தார்கள். ஆனால் இந்த முறை சுவாமியின் முகம் நீரில் தெரியவில்லை. அதிர்ச்சியடைந்த அர்ச்சகர்கள் உடனே மன்னரிடம் சென்று செய்தியை தெரிவித்தனர். மன்னர் கூறினார், இன்றைய உணவு ருசியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். மேலும் சுவையான பலவகை உணவுகளை தயார் செய்யுங்கள். மீண்டும் நெய்வேதியம், மீண்டும் தண்ணீர். ஆனால் இன்னும் முகமில்லை. மனமுடைந்த மன்னர் கூறினார், சுவாமி ஏற்றுக்கொள்ளும் வரை நான் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். அவர் கோவிலிலேயே படுத்து உறங்கினார். அந்த இரவு மன்னரின் கனவில் ஜெகந்நாதர் தோன்றினார். அரசே, பக்கத்து ஊரில் ஒரு ஏழை மூதாட்டி அன்போடு என்னை அழைத்தாள். அவளிடம் சாப்பிடச் சென்றேன். அதனால் உங்கள் நெய்வேதியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள். கனவிலிருந்து எழுந்த மன்னர் உடனே நெய்வேதியம் படைத்தார். இந்த முறை தண்ணீரில் தெளிவாக ஜெகந்நாதரின் முகம் தெரிந்தது. உண்மையான பக்தி இருந்தால் சுவாமி எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்.